வழக்கமா பாலிவுட் மூவிஸ் தான் ஹாலிவுட்ல இருந்து காப்பி அடிப்பாங்க. பாலிவுட் மட்டும் கிடையாது, இந்தியன் மூவிஸ் நிறைய ஹாலிவுட்ல இருந்து காப்பி அடிப்பாங்க, இல்ல இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்பாங்க. ஆனா வழக்கத்துக்கு மாறா ஒரு இங்கிலீஷ் படம் ஒரு ஹிந்தி படத்துல இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க. அந்த படத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அண்ட் அந்த ஒரிஜினல் ஹிந்தி படத்தை தமிழ்லயும் ரீமேக் பண்ணிருக்காங்க, ஹாலிவுட்லயும் ரீமேக் பண்ணிருக்காங்க. இந்த 3 படத்தை பத்தியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த ஹிந்தி படத்தோட பேரு ஏ வெட்னஸ்டே 2008ல ரிலீஸ் ஆன படம். லீட் ரோல்ல நசுருதீன் ஷாவும் அனுபம் கேரும் நடிச்சிருப்பாங்க. சேம் மூவிய தமிழ்ல 2009ல கமல் ரீமேக் பண்ணாரு, உன்னை போல் ஒருவன்ற பேர்ல. இதுல கமலும் மோகன்லாலும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு காமன் மேன் சிட்டில பல இடங்கள்ல பாம்பு வச்சுட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற 4 டெரரிஸ்ட் ரிலீஸ் பண்ண சொல்லி மிரட்டுவாரு. படம் பாக்குற எல்லாருக்குமே சரி, படத்துல போலீஸா இருக்கவங்களுக்கும் சரி, இந்த கேரக்டர் வந்து தீவிரவாதிகளை காப்பாத்த ட்ரை பண்ணுது அப்படிங்கறத நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் ட்விஸ்ட் வந்து எண்ட்ல கொடுப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படம் தீவிரவாதத்தை பத்தினது இல்ல, ஜஸ்டிஸ பத்தினது அப்படிங்கிறது. ஒரு காமன் மேனோட கோபம் என்ன பண்ணும் அப்படிங்கறத இந்த படம். இங்க ஒரு காமன் மேனுக்கு இல்லாத ஒரு பாதுகாப்பு தீவிரவாதிகளுக்கு இருக்கு அப்படிங்கறத காட்டியிருப்பாங்க படத்துல. அண்ட் இந்த ஒரிஜினல் படம் 2008ல பாலிவுட்ல ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு ஸ்லீப்பர் ஹிட்னு சொல்லலாம். கிரிட்டிக்ஸ் லெவல்லயும் இது நல்ல பேர் வாங்குச்சு, அண்ட் பாக்ஸ் ஆபீஸ்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த படத்துல அவங்க மெயின்டைன் பண்ண சஸ்பென்ஸும் டைட்டான ஸ்கிரிப்டும் அவங்க சொல்ல வந்த மெசேஜுமே கரெக்டா கிளியரா சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே இந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ வரைக்குமே மோஸ்ட் ரெஸ்பெக்டட் த்ரில்லர்னா மாடர்ன் இந்தியன் சினிமால இதை சொல்லலாம். அதனாலதான் இந்த படத்தை கமலும் ரீமேக் பண்ணாரு. அண்ட் தமிழ்லயும் இந்த படத்தை ரொம்ப பிரில்லியண்டா பண்ணிருந்தாங்க. லீட் ஆக்டர்ஸா நடிச்ச 2 பேருமே வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஒன்னு கமல், இன்னொன்னு மோகன்லால். இப்ப மெயின் விஷயத்துக்கு வருவோம். இந்த படத்தை ஹாலிவுட்ல ரீமேக் பண்ணிருக்காங்க வித்தவுட் கிரெடிட். அவங்க ரீமேக் பண்ணதுக்கு இந்த பாலிவுட் படத்துக்கு அவங்க கிரெடிட்டும் கொடுக்கல. அந்த படத்தோட பேரு ஏ காமன் மேன் 2013ல ரிலீஸ் ஆச்சு. லீட் ரோல்ல பென் கிங்ஸ்லி நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட பிளாட் என்ன அப்படின்னா, சீன் பை சீன் அப்படியே ஹிந்தி படத்தை ரீமேக் பண்ணிருப்பாங்க. அந்த மிஸ்டீரியஸ் மேனா இதுல பென் கிங்ஸ்லி தான் நடிச்சிருப்பாரு. கொலம்போ, ஸ்ரீலங்கன் பல இடங்கள்ல ஒரு பாம்ஸ் பிளேஸ் பண்ணி தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ண சொல்லி மிரட்டுவாரு. சேம் இதையும் ஜஸ்டிஸ்க்காக அவர் பண்றதா தான் முடிப்பாங்க. சேம் ஸ்டோரி வச்சு ரீமேக் பண்ணி இந்த படத்தை இன்டர்நேஷனல் லெவல்ல நல்லாவே மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ஆனா படம் செம்ம பெரிய ஃபிளாப் ஆச்சு. அந்த ஹிந்தி ஒரிஜினல்ல இருந்த அந்த கோர் கான்செப்ட், கோர் ஐடியாவை அவங்களால ரீக்ரியேட் பண்ணவே முடியல. பெரிய ஃபிளாப் ஆச்சு இந்த படம். ஒரு ரீஜன்ல வந்த படத்தை இன்னொரு ரீஜன்ல ரீமேக் பண்றாங்க அப்படின்னா அப்படியே சீன் பை சீன் எடுக்கவே கூடாது. அவங்க நாட்டுல அந்த ரீஜன்ல அந்த கான்செப்டை அடாப்ட் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த படம் ஓடும். இல்லைன்னா இந்த மாதிரி ஃபிளாப்பா தான் ஆகும். ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி, ஒரு ஆக்ஷன் மூவிக்கு நீங்க எப்படி வேணா எடுத்துட்டு போலாம், அது பிரச்சனை இல்ல, ஒரு என்டர்டைன்மெண்டா பார்த்து போயிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி த்ரில்லர்ஸ், ஒரு முக்கியமான இஷ்யூவை பத்தி பேசுற படங்கள் எல்லாம் வந்து அந்த ரீஜனுக்கு ஏத்த மாதிரி எடுக்கணும். இல்லனா அது ஓடவே ஓடாது. இந்த வேற்றுமொழி படங்களை அடாப்ட் பண்றதுல கை தேர்ந்தவர் கமலஹாசன். அவர் எந்த படத்தை எடுத்தாலும் இங்க இருக்கிற ரீஜனுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா அடாப்ட் பண்ணுவாரு. சில படங்களுக்கு கிரெடிட் கொடுப்பாரு, சில படங்களுக்கு கொடுக்காம விட்டுருவாரு. இந்த 3 படத்துலயுமே எனக்கு உன்னை போல் ஒருவன் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆன படம் அது. 2009 காலேஜ் படிக்கும் போது அந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தோம். இன்னுமே மறக்க முடியாது. இந்த 3 படங்களை நீங்க பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்? இல்ல இதான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ரீல் பட்டி அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் ஹாலிவுட்ல இருந்து காப்பி அடிக்கப்பட்ட பாலிவுட் படத்தை பத்தியும் பேசியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.